சிங்கப்பூரின் எண்ணெய் சாரா ஏற்றுமதி கடந்த மார்ச் மாதம் 20.7 விழுக்காடு சரிந்தது என்றும் இது எதிர்பார்க்கப்பட்டதை விட குறைவு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரின் எண்ணெய் சாரா ஏற்றுமதி 7.4 விழுக்காடு குறையும் என்று ப்ளூம்பர்க் நடத்திய ஆய்வில் பங்கெடுத்த பகுப்பாய்வாளர்கள் முன்னுரைத்திருந்தனர். மின்னணுவியல் சாரா ஏற்றுமதி சரிந்ததே இதற்கு முக்கிய காரணம் என்று மார்ச் 17ஆம் தேதியன்று என்டர்பிரைசஸ் சிங்கப்பூர் அமைப்பு தெரிவித்திருந்தது. அவற்றில் மருந்து ஏற்றுமதியும் அடங்கும். மின்னணுவியல் ஏற்றுமதியும் சரிவு கண்டதாக தெரிவிக்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் மின்னணுவியல் சாரா ஏற்றுமதி 23.2 விழுக்காடு குறைந்தது. மருந்து ஏற்றுமதி 70.3 விழுக்காடு சரிந்தது. கப்பல் மற்றும் படகுகளுக்கான பாகங்கள் ஏற்றுமதி 99.8 விழுக்காடு சரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. ஆண்டு அடிப்படையில் மின்னணுவியல் ஏற்றுமதி தொடர்ந்து சரிந்துள்ளது. கடந்த மார்ச் மாதத்தில் அது 9.4 விழுக்காடு குறைந்தது. எண்ணெய் சாரா ஏற்றுமதி சரிவுக்கு தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஏற்றுமதியில் ஏற்பட்ட சரிவு அதிகம் பங்களித்தது. மாத அடிப்படையில் எண்ணெய் சாரா ஏற்றுமதி கடந்த மார்ச் மாதம் 8.4 விழுக்காடு குறைந்தது. பிப்ரவரி மாதத்தில் அது 4.9 விழுக்காடு குறைந்தது. அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு சிங்கப்பூரில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் குறைந்துள்ளன. விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.